இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அரிசியும் தேங்காய் பூவும் போட்டு ஒரு எம்மியான ரொட்டி. அதுக்கு 2 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுக்கணும். இந்த அரிசியை ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இதை இப்போ நம்ம ஊற வச்ச ஒரு பேட்ச் வச்சுருக்கேன், அதை அரைச்சிக்கிட்டு வரேன். மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியாது. லைட்டாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து அந்த மாவெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் எல்லாத்தையும் இழுத்துரும். இப்போ இதை நம்ம மாவுலலாம் எடுத்து இந்த துணியில் மாற்றுவோம். அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு அந்த மாவை இப்போ நல்ல வெள்ளை துணியில் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் எல்லாத்தையும் இழுக்கிறதுக்காக மூடி வச்சுருக்கேன். எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த துணியெல்லாம் எல்லாத்தையும் இழுத்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாய்ஸ்சர்லாம் இழுத்து இந்த மாதிரி திக்காக இருக்கணும் மாவு. இப்போ இதில் இந்த தேங்காய் பூவை போட்டு விரட்டி எடுக்கலாம். தேங்காய் பூ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அந்த பேட்டர். இப்போ இதை நம்ம தட்ட ஆரம்பிக்கலாம். இது பிளாஸ்டிக் பேக் அல்லது வால் இலை இல்லைன்னா நல்ல எஃபிஷியண்ட்டான ஆள்னா கல்லுலேயே நேராக தட்டுவாங்க. நம்ம வாழலையிலே தட்டுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். வச்சு ரொம்ப மொத்தமாக தட்டினீங்கன்னா வேகாது. ஓரளவுக்கு கொஞ்சம் மெலிசாக தட்டணும், அப்போ தான் ஈஸியாக வேகும். இப்போ அதை நான் தவாவில் போட்டுட்டேன். இது கொஞ்சம் வேகட்டும். வேகிறதுக்காக லைட்டாக ஆயில். நல்லா ஓரளவுக்கு இப்படி வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து திருப்பி போடுவோம். இதுக்கு சைட் டிஷ் மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, தக்காளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான வெர்ஷனும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அவுட்கம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஃபைனல் அவுட்கம் இப்படி தான் வரும். ரொட்டி அதோட நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். ஃபிஷ் குழம்பு, வத்த குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்படியே பயங்கர சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஒன்று சூடாக சாப்பிட்ணும். ஆறிடுச்சுன்னா வரட்டி மாதிரி ஆயிடும். பாய்.